on gtbc.fm. வணக்கம். GTN செய்திகள் வாசிப்பவர் நிருஷா கனகசபை. தாயகச் செய்திகள். பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 26 புகலிட கோரிக்கையாளர்களில் 6 பேர் கடும் விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். பிரித்தானியாவிலிருந்து விசேட விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்த 26 புகலிட கோரிக்கையாளர்கள் முதலில் சுங்க அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் புகலிட கோரிக்கையாளர்களிடம் குற்றத்தடுப்பு பிரிவினர் பல்வேறு கோணங்களில் பல மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்த விசாரணையின் பின்னர் 6 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 6 பேரும் அவர்களின் உறவினர்களுடன் வீடுகளுக்கு சென்றதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதன்போது நாடு கடத்தப்பட்டு விடுவிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களில் கண்டியைச் சேர்ந்த நசார் என்பவர் கருத்து தெரிவிக்கையில், தம்மை நாடு கடத்தியமை நியாயமற்ற செயல் எனவும் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் உயிராபத்து காரணமாக தஞ்சம் கோரியவர்களை மீண்டும் இந்த நாட்டுக்கே நாடு கடத்தியமை நியாயமற்ற அசாதாரணமான செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் தேர்தல் சட்டத்திட்டங்களை வலுப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரட்னவுக்கு அறிவுறுத்தல் கோவையொன்றை தேர்தல் ஆணையாளர் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமான முறையில் பேருந்துகளில் சுவரொட்டிகளை ஒட்டுதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ராஜகிரிய தேர்தல் காரியாலயத்தில் அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஆராயும் நோக்கிலேயே குறித்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அமைதி காக்கும் பணிகளுக்காக யுத்த விமானங்களை வழங்க விரும்புவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. MI-24 ரக ஹெலிகாப்டர்களும் 2 விமானங்களும் இவ்வாறு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொங்கோ, சூடான் ஆகிய நாடுகளில் பொதுமக்களை பாதுகாக்கும் அமைதி காக்கும் பணிகளுக்கு யுத்த விமானங்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் குறித்த யுத்த விமானங்களை இலங்கையிடமிருந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு பெற்றுக்கொள்ளாது என குறிப்பிடப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவப் படையினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் அமைதி காக்கும் பணிகளுக்கு இலங்கையிடமிருந்து யுத்த விமானங்களை பெற்றுக்கொள்வது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைதி காக்கும் பணிகளுக்கு உரிமை மீறல்களில் ஈடுபட்ட நாடுகளிடமிருந்து உதவி பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது. இலங்கைக்கு எதிராக கடுமையான யுத்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை திசை திருப்பும் நோக்கில் இலங்கை அரசாங்கம் இவ்வாறு யுத்த விமானங்களை ஐக்கிய நாடுகளுக்கு வழங்க முனைவதாக சில தரப்பினர் விமர்சித்துள்ளனர். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளில் இலங்கை 50 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருவதுடன் தற்போது 1200 அமைதி காக்கும் படையினர் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நேபாளத்தின் முன்னாள் உப பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமாகிய KP சர்மா ஒலி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் சோமவங்ச அமரசிங்க ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. இலங்கையில் உள்ள நேபாள தூதுவரின் அலுவலகத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி அறிவித்துள்ளது. தெற்காசியாவில் ஜனநாயகம் மற்றும் சமூக ஒற்றுமைக்கென முன்வரும் அனைத்து கட்சிகளின் பங்கேற்பில் மாநாடு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என தாம் வலியுறுத்தியதாக சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சோமவங்ச அமரசிங்க கூறினார். சோமவங்சவின் கோரிக்கைக்கு KP சர்மாவும் இணக்கத்தை தெரிவித்ததாக மக்கள் விடுதலை முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக இலங்கை அரசாங்கம் முகம் கொடுத்துள்ள அரசியல் பிரச்சினை மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான அரசியல் நிலைமைகள் குறித்தும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கிடையிலான உறவுமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழரின் உரிமைகளை வென்றெடுக்கவும் தலை நிமிர்ந்து வாழவும் இன்று எம்முன்னுள்ள ஆயுதம் ஒற்றுமையும் நெறி பிசகாத உறுதிப்பாடுமே என்று கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இ. சரவணபவன் தெரிவித்துள்ளார். அளவட்டியில் நேற்று நடந்த கூட்டமைப்பு பரப்புரை கூட்டத்தில் பேசிய போதே அவர் இவ்வாறு கூறினார்.
இராணுவத்தினர் புகுந்து கூட்டத்தை அடித்து கலைத்து அடாவடித்தனம் செய்தபோது நாடாளுமன்ற உறுப்பினர் தனது உரையை ஆற்றிக் கொண்டிருந்தார். கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பேராதரவு வழங்கியதன் மூலம் உங்கள் கடமையை சரியான முறையில் செய்து தமிழ் மக்களின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினீர்கள். ஏமாற்றுக்காரர்களையும் தமிழ் மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கு துணை நிற்பவர்களையும் இனம் கண்டு நிராகரித்தீர்கள். இன்று சர்வதேச அளவிலும் பிராந்திய ரீதியிலும் எமக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகியுள்ள நிலையில் நாம் மேலும் எமது ஐக்கியத்தையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்த இந்த தேர்தல் ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. ஆனால் அரசின் அடிவரடிகள் எமது ஐக்கியத்தையும் உறுதிப்பாட்டையும் பலவீனப்படுத்தும் வகையில் பல்வேறு நாடகங்களை உங்கள் முன் நடத்தி காட்ட முன் வருவார்கள். இவர்கள் தொடர்பில் நாம் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் செயற்பட வேண்டும். மேற்குலக நாடுகள் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும்படியும் பலவிதமான அழுத்தங்களை கொடுத்து வருகின்றன. அதேவேளை இந்தியாவும் இனப்பிரச்சினை தொடர்பாக கூடுதல் அக்கறை காட்ட ஆரம்பித்துள்ளது. இத்தகைய அழுத்தங்களும் அக்கறைகளும் தமிழ் மக்கள் உரிமைகள் பெற வேண்டும் என்பதை முதன்மையான நோக்கமாக கொண்டவை அல்ல. மாறாக தமது சர்வதேச பிராந்திய நலன்களுக்கு அமைவாக இலங்கையை கட்டுக்குள் கொண்டுவர எமது இனப்பிரச்சினை ஒரு ஆயுத பலமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனை நாம் பொறுப்புணர்வுடனும் புத்திசாலித்தனமாகவும் உறுதியாகவும் கையாள்வதன் மூலமே எமக்கு சாதகமான நிலைமையை ஏற்படுத்த முடியும். இதில் எங்களின் ஆயுதம் எமது ஒற்றுமையும் நெறி பிசகாத உறுதிப்பாடுமே. போரினால் கொல்லப்பட்ட எமது மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை கூட மறுக்கும் இவர்களா தமிழ் மக்களின் உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவர்கள்? சாதாரண மனிதாபிமான உணர்வு கூட இல்லாத இவர்கள் தமிழ் மக்களின் மனித உரிமையை ஏற்பார்களா? இவர்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களை நேசிக்கின்றார்களா அல்லது கொலை வெறியாட்டம் நடத்தியவர்களின் பக்கம் நிற்கின்றார்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றும் சரவணபவன் மேலும் தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சர் பதவிக்காக போட்டியிட தயார் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் முதன்மை வேட்பாளராக தாம் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் வடமாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதன் பின்னர் இதுவரையில் வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழா அல்லது இபிடிபி கட்சியிலா போட்டியிட உத்தேசித்துள்ளீர்கள் என்று ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு நேரடியான பதில் எதனையும் அமைச்சர் வழங்கவில்லை. 13ஆம் திருத்தச் சட்டமூலத்துக்கு அப்பாலான ஒரு அரசியல் தீர்வு திட்டம் அவசியப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள நெதர்லாந்து அதிகாரிகள் 13 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களிடம் விசாரணை செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச விவகார பொறுப்பாளர் குமரன் பத்மநாதனிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியுடன் இந்த விசாரணைகள் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் புலி உறுப்பினர்களிடம் சில தினங்களுக்கு விசாரணை நடத்தப்படும் என்று நெதர்லாந்து தூதரகம் அறிவித்துள்ளது. யார் யாரிடம் விசாரணை நடத்தப்படும் என்பது பற்றியோ எவ்வாறான விசாரணை நடத்தப்படும் என்பது பற்றியோ தகவல் வெளியிடப்பட மாட்டாதென்றும் நெதர்லாந்து அறிவித்துள்ளது. பொதுவாக தமிழீழ விடுதலை புலிகளினால் நெதர்லாந்தில் மேற்கொண்ட நிதி கொடுக்கல் வாங்கல்கள் பற்றி விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணைகளின் ஒரு கட்டமாக ஏற்கனவே 90 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தன்னார்வ அடிப்படையில் சாட்சியங்களை அளிக்க அனுமதிக்கப்படுவதாகவும் எவரையும் கட்டாயப்படுத்தி சாட்சியமளிக்க நிர்பந்திப்பதில்லை எனவும் இலங்கை அரசாங்கம் முன்னர் குறிப்பிட்டிருந்தது. இராணுவத்துக்கும் இலங்கைக்கும் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் வீடியோ ஆவணப்படத்தை சேனல் 4 தொலைக்காட்சி ஒளிபரப்பியதை ஐக்கிய தேசிய கட்சி கடுமையாக எதிர்ப்பதாகவும், எனினும் இந்த சம்பவத்தை எதிர்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் வினைத்திறனான நடவடிக்கையை மேற்கொள்ளாதது குறித்து கவலை அடைவதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படும் போது ஆட்சியில் இருக்கும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதற்கு எதிராக பதிலளிக்க வேண்டும். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை வினைத்திறனான பதில் நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என்று அத்தநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். 2 வருடங்களுக்கு முன்னர் இதே சேனல் 4 தொலைக்காட்சி இராணுவத்துக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலான வீடியோ காட்சிகளை ஒளிபரப்பிய போது அரசாங்கம் மௌனம் காத்து வந்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் அரசாங்கம் நல்ல முறையில் பதில்களை வழங்கியிருந்தால் மீண்டும் இப்படியான சம்பவம் இடம்பெற்றிருக்காது. நாட்டின் ஏனைய பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசாங்கம் கையாளும் கேலியான மற்றும் சண்டித்தனமான நடவடிக்கைகளை போன்று இந்த விடயத்திலும் நடந்து கொள்ளாது புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் எனவும் சேனல் 4 தொலைக்காட்சி ஆவணப்படத்தை ஒருபோதும் சிறிய விடயமாக கருதிவிடக் கூடாதென்றும் அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.
இருந்து தப்பிச் சென்ற 40,000 படை வீரர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவ காவல்துறையினர் இந்த தேடுதல் வேட்டையை ஆரம்பித்துள்ளனர். உத்தியோகபூர்வமாக ராணுவத்தை விட்டு விலகாத மற்றும் பொது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்திக் கொள்ளாதவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தப்பிச் சென்றவர்களை கைது செய்து ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக ராணுவ பேச்சாளர் உபய மெதவல தெரிவித்துள்ளார். 1 வருடத்துக்கு மேலாக தலைமறைவாக வாழும் படை வீரர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து படையில் மீளவும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ராணுவத்தை விட்டு விலக விரும்புவோர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் அடிப்படையில் ராணுவ காவல்துறையினர் நாடு தழுவிய ரீதியில் தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்துள்ளனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெறும் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பீட்டர்ஸ்பர்க் நகரின் துணை ஆளுநர் வரவேற்றுள்ளார். ஜனாதிபதியுடன் சிரேஷ்ட அமைச்சர் சரத் அமுனுகம, வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ், ஜனாதிபதியின் வெளிவிவகாரங்கள் தொடர்பான இடைப்பாளர் சஜின் வாஸ் குணவர்தன, ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால், ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவர் ஆகியோர் ரஷ்யா சென்றுள்ளனர். ரஷ்யா சென்றுள்ள ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி திமித்ரி மெத்வதேவ், பிரதமர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இதன்போது இலங்கை மீது சுமத்தப்பட்டுள்ள போர் குற்றங்கள் தொடர்பில் ரஷ்ய தலைவர்களுடன் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் சுவிட்சர்லாந்தின் ஜூரிச் நகருக்கான சேவையை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் ஜூரிச் நகருக்கான விமான சேவைகள் நடத்தப்பட்டு வந்தபோதும் பின்னர் அது நிறுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை முழுமையாக அரசுடைமையாக்கப்பட்டதை அடுத்து துரித முன்னேற்றம் கண்டு வருவதாக அதன் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜூரிச் நகருக்கான விமான சேவையை ஆரம்பிப்பதன் மூலம் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கும் அந்த நாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் இலங்கை வந்து செல்ல பெரும் வசதியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாயக செய்திகள் கேட்டீர்கள். இந்திய செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறனிடம் விரைவில் CBI விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் அமைச்சர் என்ற ரீதியில் தயாநிதி மாறனிடம் CBI விசாரணை நடத்தவுள்ளதாக தெரிகின்றது. இருப்பினும் மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் தொடர்பாக ஏர்செல் நிறுவன முன்னாள் தலைவர் சிவசங்கரன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தயாநிதி மாறன் விசாரிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை முதல் வாரத்தில் தயாநிதி மாறன் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது தயாநிதி மாறன் தன்னை நிர்பந்தப்படுத்தி மலேசியாவைச் சேர்ந்த ஒருவரின் நிறுவனத்துக்கு பங்குகளை விற்க வைத்ததாக ஏர்செல் நிறுவனத்தின் தலைவர் சிவசங்கரன் CBIயிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் தயாநிதி மாறன் தவிர அவரது அண்ணனும் சன் டிவி அதிபருமான கலாநிதி மாறனும் சேர்ந்து தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் கூறியுள்ளார் சிவசங்கரன். இவரின் வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டுள்ள CBI பலவித விசாரணைகளுக்கு பின்னர் தயாநிதி மாறன் மீது வழக்கு பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய செய்திகள் கேட்டீர்கள். உலகச் செய்திகள். பப்புவா நியூகினியை பலத்த நிலநடுக்கம் ஒன்று நேற்று உலுக்கியது. எனினும் இதில் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக உடனடியாக அறிவிக்கப்படவில்லை. தலைநகர் போர்ட் மொரஸ்பியிலிருந்து கிழக்காக 577 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் ஆழத்தில் அது மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வுக் கழகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு அருகிலுள்ள பப்புவா நியூகினியில் 1997 ஆண்டு நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 3500 பேர் உயிரிழந்தனர் என்பது நினைவூட்டத்தக்கது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் GTN செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்ற இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.